ஆண்டவருடைய இந்த மாதத்தினுடைய ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளிலே நாம் ஒரு தேவ ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறோரமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். இந்த கால வேளையில் ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவையை போல அழைக்கிற ஆண்டவர். ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த கால வேளையிலே இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே அநேக காரியங்கள் நாம் இல்லாதவர்களாக இருக்கலாம். நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தீர்களானால், இந்த உலகம் படைக்கப்பட்ட விதத்தை பார்த்தீர்களானால், உலகமானது பூமியானது வெறுமையாக இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கால வேளையிலே நாமளும் அநேக காரியங்களை வெறுமையாக இருக்கலாம். ஆண்டவர் உண்டாக கடவுது என்றார், நிரப்பினார், பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் ஒன்று நினைச்சிங்க, இந்த காலை வேளையில் உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். சுக பலன், ஜீவனுக்குண்டான காரியம், சமாதான இன்மை, குறைவுகள், இவைகள் எல்லாம் இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவை போல அழைக்கிற கர்த்தர். இந்த ஆபிரகாமுடைய காரியத்தை நீங்கள் கவனித்தீர்களானால், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிற. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 14-15 வாசிக்கும்படியாக நான் அன்பா அழைக்கிறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால், அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய் என்றார். இது நல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் தேவ தூதர் ஆண்டவர் இந்த சாராளிடத்திலே அடிக்கடி வந்து திடப்படுத்தி, இல்லை நீங்க நினைக்கிறது போல இல்லை, நிச்சயமா உனக்கு உன் கர்ப்ப பிறப்பிலே ஒரு குழந்தை பிறக்கும். அவளுக்கு ஸ்திரீகளுக்குண்டான வழிபாடுகள் நின்று போயிட்டு, ஆபிரகாம் பலவீனமற்று போனான். பிள்ளை பிறப்புக்குண்டான சூழ்நிலை இல்லை. ஆனால் யார் நம்ப வேண்டுமோ, யார் உறுதியா இருக்க வேண்டுமோ, ஆண்டவரே சொல்றார். ஆண்டவரே வந்து சொல்றாருங்க. நமக்குலாம் நீங்கள் அநேக காரியத்தில் இந்த ஏதோ சபையில் நமக்கு விசுவாசமாக வார்த்தையை கொடுக்குறாங்க, நம்மளாம் நம்பி அதை ஏற்றுக்கொள்கிறன்னு போகிறோம். ஆனால் தத்ரூபமாக ஆண்டவரே இறங்கி இந்த சந்ததியை, இந்த மகளை பார்த்து, இந்த மகனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவள் நகைக்கிறா. இதை நகைக்கிற காரியம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு பெரிய தேவ ரகசியம் என்னன்னா, யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரோ அவளே நகைக்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்று அழுகணும். ஆண்டவர் வந்து சொல்லிட்டாருன்னா ஆனந்த கண்ணீர் வரணும். ஐயோ ஆண்டவர் இல்லாத காரியத்தை இருக்கிறது சொல்கிறாரு, அவரே சொல்லிட்டாரு. ஆனந்த கண்ணீர் இல்லைனால நல்லா நகைக்கணும், இல்லை அழணும், வருத்தப்பட்டு அழணும். இவன் நகைக்கிறா. இவர்கள் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு இல்லவே இல்லை. அழகா பவுல் ரோமாபுரியில் அழகா கொண்டு வந்து அங்கே போடுறாரு அந்த ஒரு தேவ ரகசியத்தை. இல்லாத இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாரால் நகைத்தா. யார் உறுதியா இருக்கணும், யார் அழ வேண்டும், யார் ஆனந்த கண்ணீர் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவன் நகைக்கிறா. அவ்விசுவாசம் இல்லாமல் நகைக்கிறா.
ஏன் அப்படின்னா அவ ஒரு முடிவை எடுத்துட்டா, எனக்கு இல்லை. ஆமென், அல்லேலூயா. எனக்கு இல்லை, எனக்கு இது இல்லை. ஏதோ இவங்க சும்மா அடிக்கடி வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இது இல்லை. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க எனக்கு அருமையுள்ள என்ன அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற கர்த்தர். இந்த கால வேளையிலே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், நமக்கே நம்பிக்கையற்று இல்லாமல் இருக்கலாம். இல்லாதது என்று எங்க ப்ரூவ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறத்தியார் சொல்றதுனால இல்லை, சூழ்நிலையில இல்லை. சூழ்நிலைகளை ஒன்றும் எனக்கு ஒன்றுமே தெரியலப்பா. பேதுரு வலையை போட்டு மீனை பிடிக்கிறதுக்கு எந்த இரவெல்லாம் கஷ்டப்பட்டு எந்த சூழ்நிலையும் ஒன்றும் இல்லை. சூழ்நிலைகளை பற்றி இல்லை, மற்றவர்கள் சொல்றதை பற்றி இல்லை, மற்றவங்க பேசுறதை பற்றி இல்லை. ஆனால் நம்மளே ஒன்று நினச்சிடறோம் பாருங்க, இனி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது, சுகமான வாழ்க்கை இருக்காது, சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு இருக்காது, நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்காது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளில் ஒரு உயர்வு இருக்காது, இவ்வளவுதான், இப்போ இருக்கிறது தான் என்று நகைத்து கன்ஃபார்ம். நான் சாரால் யாரு பெற்றுக்கொள்ள போகிறார்களோ அவள் நகைத்தான். இதுதான் இல்லாததுடைய ஃபுல் டெஃபினிஷன். எனக்கு ஒன்று இருக்குது, நீங்கள் அவிசுவாசமாக இருக்கிறீங்க, இந்த ஆளுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய காரியத்தை நீங்களே ஒரு முடிவு பண்ணி மூட்டை கட்டி வச்சிட்டிங்கன்னா அதுதான் இல்லாதது. கம்ப்ளீட் முடிஞ்சு போச்சு. இது என்னால் முடியாது, இனி எனக்கு இதுக்கு தகுதி இல்லை, இனி எனக்கு இது இல்லை, இனி எனக்கு சுகவாழ்வு இல்லை, இனி எனக்கு இந்த வாழ்வே இல்லை என்று எப்போது நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அப்போ தான் சுத்தமாக தொடச்சிட்டு போகிற வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இங்கே மாத்திரம் இல்லை, அதை நிதானிச்சு ரோமரில் எழுதுறாரு, மரித்தோர்கள் உயிர்ப்பிக்கிற தெய்வம் நீர் என்று சொல்லிட்டு, இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைத்த கர்த்தர் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். அதனால அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறார். இன்னைக்கு ஆபிரகாமனுடைய சந்ததி ஒரே ஒரு ஈசாக்கு என்ற பிள்ளைகள் மூலமாக விளங்கினது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே, இந்த முதல் நாள், மாதத்தின் முதல் நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதது என்று நாமளே நினைச்சாலும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறதாக அவர் நினைக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. ஆமென், அல்லேலூயா. நம்ம முடிவு பண்ண காரியங்கள், நம்ம மூட்டை கட்டி எடுத்து வச்ச காரியங்கள், இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல். இதுதான் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வேதத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு அறிந்து பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய தகப்பன் தாவீதை மூட்டை கட்டி வச்சான் ஓரமாக. தாவீதுடைய தகப்பன் மூட்டை கட்டி ஒன்றுக்கும் உதவாது என்று ஓரம் வச்சான். பேதுரு மீன் பிடிச்சி ஒரு மீனவன் எப்போ வலைய அலசுறானோ அவன் மீன் பிடிக்கிற காரியம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். மூட்டை கட்ட போகிறான்னு அர்த்தம். மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், மீன் ஒன்றும் கிடைக்கல, பார்க்கலாம், இன்றைக்கு கதை முடிச்சிடலாம் மூட்டை கட்டி என்று நினைக்கிற காரியம். தாவீதை பார்த்து நினைத்த அவன் தகப்பன் நினைத்த காரியம் ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றும் இவன் வாழ்க்கையில் நடக்காது, ஒன்றும் இனி இந்த வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கிற காரியத்தை, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மனுஷன் பார்க்குற விதமாக நான் உங்களை பார்க்கல. மனுஷன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, சொந்த தகப்பனே, சொந்த தாயே, புறத்தையா இல்லை, அக்கம் பக்கத்தான் இல்லை உங்களை பார்க்கறது. சொந்த சில நேரத்தில் நீங்கள் பாருங்கள், சொந்த உறவுகளை நம்மளை வெக்கப்படுத்துகிற மாதிரி அவிசுவாசமான விஷயங்களை பேசும், இல்லாதவைகளாக நம்ம மாற்றோம். ஏன் அவங்கள விட்டுருங்க, நம்மளே இல்லாதவர்களாக நம்ம மூட்டை கட்டினாலும் ஆண்டவர் நம்ம இருக்கிறவராக பார்க்கிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா.
ஆமென். இதை ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நாம் நம்மளை பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றி, நம்ம செய்கிற கையினுடைய பிரயாசங்களை பற்றி, நம்ம வீட்டை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வேலை ஸ்தலத்தை குறித்து, யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம சுகத்தை குறித்து, பலத்தை குறித்து, அவ்வளோதான். இனி இது மரணத்துக்கு எதுவாக தான் போகுது ஆக்கும், இது விளங்காமல் அப்படியே போயிடுமாக்கும், இது ஒன்றும் இதில் ஒன்றும் உருப்படியாக எதுவும் நடக்காதாக்கும் அப்படின்னு நானே நினைச்சாலும், ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் வைத்திருக்கிற தரிசனம் என்றைக்குமே அது மாறவே மாறாது. அது ஒருபோதும் மாறாது. அது ஒருபோதும் மாறவே மாறாது. நம்மை குறித்து நீங்கள் நம்மளே இல்லாதவர்களாக நம்ம நினைச்சாலும் கர்த்தர் இருக்கிறவரா. அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த இடத்துல நம்ம இந்த வாசலை மூடுவதற்காக ஒரு அரளி செடி இருந்தது. முற்றிலுமா அழித்து கல்ல மண்ணை போட்டு எல்லாம் போட்டோம். மறுபடியும் அது துளிர்த்து எழும்புகிற ஒரு காரியம், மறுபடியும் துளிர்த்து எழுந்து மலர்களாலே நிரம்புகிற காரியம், கிளைகளாலே நிரம்புகிறவுடைய காரியம். ஆண்டவருடைய படைப்பு அப்படிதாங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். நீங்கள் வாசியுங்கள். 2வது காரியம், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 51 55 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். 8வது அதிகாரம் 51 55 வரை வாசிக்கும்படியாக. அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததனால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உயிர் திரும்ப வந்தது. நீங்க கவனிங்க, உயிர் திரும்ப வந்தது. உயிர் போச்சு. அவர் நித்திரையாக இருக்கிறார் என்று சொன்னார். ஆனா உலகத்தினுடைய பார்வைகள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாகவே உயிர் போச்சு. ஒரு மகளுக்கு, ஒரு அருமையான ஒரு மகள், ஒரு தாய் தகப்பனுக்கு இருந்தால், திடீரென்று அவள் இறந்து விட்டார். ஆண்டவர் அழைக்கிறாங்க. ஆண்டவர் அதற்குள்ளாக அவள் மரித்து போகிறாள். எல்லாம் நகைக்கிறாங்க. அவள் மரிச்சு போயிட்டாரு. ஏன் போதகரை நீங்கள் வருத்தப்படுத்துறீங்க? அவள் மரிச்சிட்டா அந்த பொண்ணு. ஏன் அவர் வேலையை அவர் பார்க்கட்டுமே, இனி ஒன்றும் இல்லை, இனி அவர் அற்புதம் செய்கிறதுக்கு இடம் இல்லை. நம்ம அதாவது ஒரு சின்ன பொண்ணு மரிச்சிட்டா காரியம் எப்படி இருக்குன்னா, அவ்வளோ ஏளனமாக இருக்கு. எல்லாரும் மனுஷன்தான், எல்லாம் அந்த இடத்துல துக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவர் அவர் உள்ளே வர சொல்ல ஒரு நகைப்பாக போயிட்டார். ஒன்றும் உதவாதவராக போயிட்டார்.
அவங்களுடைய பார்வைகள் எல்லாம் இல்லாதவராக போயிட்டார். ஒன்றுமே இல்லை அவர், ஒன்றுமே நீ வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எந்த காரியம் நடக்காது, போச்சு, உயிர் போயிட்டு. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்த்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று பார்த்தார். அதை சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. துக்கமான வீடு சிரிக்கிறது, நகைக்கிறது. அவள் பேசுகிற காரியம் பைத்தியக்கார விதமாக இருக்கிறது. நகைக்கிறாங்க எல்லாரும். அந்த துக்க வீட்டிலே ஒரு நகைப்பினுடைய சத்தம். ஒருவேளை வயசானவங்க செத்துட்டா, உயிர் பிரிஞ்சிச்சுன்னா சில பேர் பேசிப்பாங்க. அப்போ கூட உள்ளே வந்து துக்கமுகமாக வச்சுப்பாங்க. வெளியே போய் நண்பர்களிடத்தில் நகைத்து பேசுவாங்க. இங்கே எல்லாரும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அவர் சொன்னதை பார்த்து. ஏன்னா எதுக்காக சிரிச்சிருப்பார்னா, இவர் ஒரு பெரிய போதகர் நம்ம நினச்சோம், அற்புத அடையாளங்கள் செய்கிறவர் நினைச்சோம். இவர் போயிட்டு நல்லா எல்லாருக்குமே தெரியுது அந்த குழந்தை செத்து போயிட்டா அப்படின்னு. இவர் அவளை நித்திரையா இருக்கிறான்னு சொல்றாருன்னு ஒரு அறியாமையிலே. நீங்கள் நல்லா அங்கே வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒருவரையும் துக்கம் கொண்டு அழாதீங்கள், அவர் மரித்து போகவில்லை, நித்திரையாக இருக்கிறார் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினாலே அவரை பார்த்து நகைத்தார்கள். அவங்க கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரியும் அவள் மரிச்சு போயிட்டாள், அவள் இல்லை, இனி அவள் வரமாட்டா, அந்த பொண்ணு வரமாட்டா. அந்த துக்க வீடு நகைப்பா போச்சு. ஏன்னா இவர் வந்து வேற மாதிரியா பார்க்குறாரு. நம்ம ஆண்டவர் வேற மாதிரியா பார்க்குறாருங்க. உங்களையும் என்னையும் அவர் வேற மாதிரியா பார்க்குறாரு. நம்ம 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 பிள்ளைகளை பார்க்கிறத விட நம்ம 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 கண்களால் நம்ம பார்த்து நம்புகிறத காட்டிலும் அவர் பார்க்கிற விதம் வித்தியாசமானது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற எல்லாரும் அந்த எல்லாரும் இல்லைன்னு பார்த்தாங்க, எல்லாரும் நித்திரை அடைந்தாலும் பார்த்தாங்க, எல்லாரும் மரிச்சு போயிட்டான்னு பார்த்தாங்க. ஆண்டவர் எப்படி பார்த்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் நித்திரை அடைந்திருக்கிறதா பார்த்தார். ஆமென், அல்லேலூயா. இல்லாதவைகளிலே இருக்கிறவராய் பார்க்கிறான். இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய வசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு இன்னும் நிறைய இருக்குங்க. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் நமக்கு நாம் இல்லாதவைகளிலே நினைத்திருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே கூட நீங்கள் ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து நீங்கள் பாருங்கள், எத்தனையோ காரியங்களை, இல்லாத காரியங்களை கர்த்தர் இருக்கிறவையாக அவர் பார்த்துருக்கார். ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, என் வாழ்க்கையில் சொந்த வீட்டில் நான் வாழ்கிறேன் என்கிற காரியம் இல்லவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை ஆண்டவர் என் கனவுல வந்து உனக்கு ஒரு வீடை உனக்கு கட்டுவேன்னா நானும் சிரிச்சு தான் இருப்பேன். ஒரு லேண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. இவர் எனக்கு நல்லா தெரியும், என் வருமானம் என்னென்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இனிமேல் ஒரு லேண்டை வாங்கி அதை ஒரு வீடை கட்டி நான் வாழ்வேன் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தானா நான் நகைச்சிருப்பேன். நான் உண்மையிலேயே விசுவாசத்தை இருக்க மாட்டேன். ஆனால் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற கர்த்தர். எனக்கு ஒரு ஆசை, நம்ம 2 வாழை மரம் வச்சு அந்த வாழை இடம் அழகாக துளிர்த்து வருகிறத பார்க்கணுன்னு ஆசை. ஆண்டவர் வீடை கொடுத்துட்டாரு. அந்த மனுஷன் போட்டு, என் நண்பர் என்னை நேசித்து போட்டு கொடுத்த ஒரு பிளானை கூட நான் மாற்றுறதா எனக்கு விருப்பமே கிடையாது. அவர் கண்ணை அந்த 2 அடி விட்டார் சைடில், அதை விடலைன்னா கூட இங்கே இப்படி ஒன்றுமே விடாமல் அவர் பண்ணார். ஆனால் என்னுடைய ஆசை எல்லாம் என்னன்னு தெரியுங்கன்னா, சின்னதாக ஒரு வீடை கட்டி வெளியே பாத்ரூம் வச்சு அந்த இடத்துல ஒரு 2 மரத்தை வச்சு பார்க்கணுன்னு தான் எனக்கு. நான் அவர்கிட்ட போனது தப்பாக நல்லதாக எனக்கு தெரியாது. அவர் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு கொடுத்தார். உங்களுக்கு தெரியாது கணேஷ், இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய காரியங்களெல்லாம் இருக்குது, ஒரு ரூம் 2 ரூமாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு அவர் வேறு மாதிரியா என்னை பார்த்தார். நான் நினச்சேன், சரி நம்ம இனி வாழை மரம் கதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லை பொழுது, ஒரு வாழை மரத்தை வச்சு நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாது பொழுது நான் நினச்சேன். ஆனால் நான் சொல்லுவேன்,
அதுக்கு தான் இந்த காம்பவுண்டு வால்லாம் நாங்கள் போட்டு ஃபுல்லாக மூடி அடைச்சிட்டோம் எல்லாத்தையும். ஆனால் நான் சொல்லுவேன், அவர் இருக்கிறவையாய் என்னை பார்த்ததுனால ஒரு புரிஞ்சதுக்காக நான் சொல்கிறேன். நாம் பார்க்குற விதமாக ஆண்டவர் நம்ம எப்போதும் பார்க்கறதில்ல சிஸ்டர். நீங்கள் பார்க்குற விதமாக ஆண்டவர் நம்ம பார்க்கறது இல்லை. ஆண்டவர் நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய எல்லாவற்றையும் வேறு விதமாக அவர் பார்க்கிறார். ஆமென். இந்த கால வேளையிலே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே நீங்கள் ஒரு காரியத்தை அறிய வேண்டும். செத்தது உயிர் போயிற்று. ஆனால் ஆண்டவர் நம்ம வித்தியாசமாக அவர் கொடுக்கணும்னு நினைக்கிற காரியத்தை வித்தியாசமாக அவர் பார்ப்பார். ஆமென். நான் பார்க்கறது இல்லைன்னு, நான் பார்க்கறதுன்னு செத்து போச்சுன்னு, இல்லாததை இருக்கிறா பார்க்குறாரு. செத்து போனதை மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, மரித்தோரை உயிர்ப்பிக்கிறராகிய தேவன். அவர் என்ன பார்த்தாருன்னா, நித்திரியா இருக்குதுப்பா, கொஞ்ச நேரம் அது நித்திரியாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாசம் உள்ள புகுந்த உடனே அவள் மறுபடியும் அந்த குழந்தையானவள் உயிர் பெற்றார். நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் புறப்படுமையானால், நமக்குள்ளாக நம்ம பிள்ளைகளுக்குரிய காரியத்திலே, நம்ம ஆசீர்வாதத்தினுடைய காரியத்திலே, நம்முடைய சுகத்தினுடைய காரியத்திலே இயேசு என்கிற நம்பிக்கை நமக்கு பிறக்குமானால், அவர் நம்ம அந்த காரியத்தை எப்படித்தான் பார்ப்பார்னா, நித்திரையாக இருக்குது. ஒரு நாள் நிச்சயமாக அது எழுந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அது எழுந்தே தீரும். அது எழுந்தே தீரும். அது எழுந்தே தீரும். அது எழுந்தே. அதான் நீங்கள் நம்புங்க. இந்த காலை வேளை அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ முடிஞ்சு போச்சுன்னு வலையை அலசி ஓர வச்சுட்ட. நீ துக்க வீட்டில் நான் சொல்கிறத நம்பாமல் நகைக்கிறீங்க. சாராலே நீ தான் வந்து சந்ததிக்கு தாய். உலகத்தினுடைய விசுவாச சந்ததிக்கே நீ தான் தாய். நீங்கள் கவனிச்சு பாருங்க. அவன் நகைத்தது சரிதான், எந்த தவறுமே இல்லை. அவள் அந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கெல்லாம் தாயாகிய சாரா, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாச குடும்பத்துக்கு, விசுவாச சந்ததிக்கு அவர் தாய் இன்றைக்கு. ஆனா அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன போது அவா இல்லை இல்லை இல்லை. யார் முடிவு பண்ணானா? வெளியால் இல்லை, அவளே முடிவு பண்ணி வச்சிருந்தா. சொந்த மரித்து போன தகப்ப முடிவு பண்ணி போதகரை துக்கப்படுத்த வேண்டாம், அவ போயிட்டா. போதகரை வருத்தப்பட வேண்டாம், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், போச்சு. இல்லை இல்லை போச்சு. ஆனால் ஆண்டவர் அதை இருக்கிறவராக பார்க்கிற தெய்வம். நீங்கள் இந்த கால வேலையில் உங்கள் வாழ்க்கையிலே நீ கவனமாக இதை நல்ல பச்சை மரத்தில் தச்ச ஆணி போல் நீங்கள் வச்சுருங்க. விசுவாசத்தை கொண்டு வாங்க. இல்லாத காரியத்தில், முடிஞ்சு போன காரியத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற நம்பிக்கை உங்கள் காரியத்திலே துளிர்க்குமானால், நான் சொல்லுவேன், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற தெய்வம், இல்லாதவர்களை இருக்கிறவகை போல அழைக்கிற தெய்வம், நிச்சயமாய் நமக்கு இல்லை என்று இருக்கிற காரியத்தை, உங்களுடைய சுகமான வாழ்க்கையானாலும் சரி, உங்கள் பலவீனமான சரீரமானாலும் சரி, இல்லை நம்மளுடைய பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தினுடைய வேலையை பற்றி, படிப்பை பற்றி, நம்ம பேர பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி, எதிர்காலத்தை குறித்த காரியம்னாலும் சரி, சொல்லுவேன், நீங்களும் நானும் பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்கல. ஒருவேளை அவங்களே நீங்களே நாமே நம்முடைய காரியத்தை, நான் எதற்குமே தகுதி இல்லைப்பா, நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் எதற்கும் தகுதி இல்லாதவன். நீங்கள் தாவீது கூட நீங்கள் பாருங்கள், அவன் தகப்பன் ஆடு மேய்ச்சதை சொன்னது ஒரு பெரிய காரியம் இல்லை. அவன் போர் முனைக்கு போகிறது கூட போர் புரியத்துக்காக, கோலியாத்தை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக போகலை. தன்னுடைய அண்ணன்மார்கள் போர் முனையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போஜனம் கொடுத்து தான் அவர் போகிறாரு. அங்கே பெலிஸ்தர்லாம் முன்னாடி நிற்கிறாங்களாக்கும்,
எங்கள் அண்ணங்க அங்கே இருக்காங்க, என் வீரத்தை நான் அங்கே போய் காட்டிட்டு வரேன்றதுக்காக போகலை. அவங்க சாப்பாடு கொடுக்கறது தான் ஒரு டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போகிறாரு. ஒரு கையில் ஒரு கோலும் டிஃபன் பாக்ஸும் அப்பா சில அது இதெல்லாம் கொடுத்து விட்டாருப்பா, திராட்சை வற்றல், நீங்கள் போர் முனையில் இருக்கிறீங்க, அண்ணங்களுக்காக அவர் கொண்டு வருகிறார். கோலியாத்தை அடிக்கணும்னு அவர் புறப்படலை. நிச்சயமாக கோலியாத்தை கொண்டுட்டு வரேன்னு நான் புறப்பட்டார். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லை இல்லை. அவர் புறப்பட்டது அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காகத்தான் வந்தார். அவர் வேற மாதிரியா அந்த இடத்தை பார்த்தார் தாவீது. ஆனால் ஆண்டவர் தாவீதை கொண்டு வேற மாதிரியாய் அவர் பார்த்தார். ஆமென், அல்லேலூயா. சவுலே நடுங்கி போகிற காரியம், பராக்கிரமசாலி சவுல் இஸ்ரவேலில் எல்லாருக்கும் முன்பாக வந்தானா அவன் தோளுக்கு கீழே தான் எல்லாரும். கோலியாத்து ராட்சசன்னா இவன் பாதி ராட்சசன். சவுல் மனுஷனா இருந்தே ராட்சச உருவம் கொண்டவன். அவன் ராஜாவாக நின்ற போது ஒருவரும் அவனுக்கு ஈடு இல்லை. எல்லாம் அவன் தோளுக்கு கீழே தான். அத்தனை பராக்கிரமசாலி. பயந்து நடுங்கி இருக்கிறான் கோலியாத்திற்காக. படை வீரர்கள் எத்தனையோ பெரிய பராக்கிரமசாலிகள் எல்லாம் கோலியாத்துக்கு நடுங்கி இருக்கிறார்கள். இந்த தாவீதை ஆண்டவர் ஒரு அற்பமான, ஒரு அழகுள்ள, ஒரு சௌந்தரியம் உள்ள வீட்டில் வேலை செய்கிற பையன் அவன். யாரும் நினைக்கல சவுல் நான் போயிட்டு அங்கே போகிறேன் அப்படின்னு விளையாட்டாய் கொடுத்து அனுப்புகிறான். அவன் போட்டது அவன் ஆயுதத்தெல்லாம் இவனுக்கு தரிப்பிக்கிறான். தாவீதுக்கு ஒன்றுமே சூட் ஆகலை. போர் வீரனுக்கு உண்டான உடை அவனுக்கு சூட் ஆகலைங்க. போட்டால் எல்லாம் தொலைன்னு கழண்டி உழுது. அவன் போர் அந்த இதெல்லாம் அணிஞ்சா அந்த மார்பகத்தெல்லாம் அந்த போருக்கு உண்டான காரியம் கையிலெல்லாம் இதெல்லாம் அவனுக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் லூஸாக தொங்குது. முன்னாடி அவன் போருக்கு போய் நின்ன அனுபவம் கிடையாது. இந்த ஆயுதத்தெல்லாம் போட்ட அனுபவம் அவனுக்கு கிடையாது. கையில் பெரிய கேடகம் கொடுக்குறாங்க, கத்தி கொடுக்குறாங்க, போயிட்டு வாப்பான்னு. இதெல்லாம் அவனுக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சிடறான். கொடுக்குற கத்தி, வாள், அது இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வெறும் அந்த கோலின் மூலமாக, கவக்கல்லின் மூலமாக கோலியாத்தினுடைய நெற்றியில அடிக்கக்கூடிய ஆண்டவர். யாருன்னா நினைச்சிருப்பாங்களா? இவன் பாட்டுன்னு பராக்கிரமசாலையில் கேடகமும் வில்லும் அம்பும் கொண்டு போயிட்டு நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வேறு விதமாக பார்க்குறாரு. அவனை அதனால் அடிக்கவே முடியாது. சின்ன ஒரு கூழாங்கல்லின் மூலமாக கோலியாத்தை தாவீதை கொண்டு சாய்த்த கர்த்தர் அவர் வேறு விதமாய் நம்மை பார்க்கிறார். நான் சொல்லுவேன், இந்த காலை வேலையிலே பெரிய நம்ம எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு பெரிய பராக்கிரமசாலையாக நம்ம ஆயத்தம் பண்ணலாம். ஆனால் வேறு விதமாக ஆண்டவர் நம்மை உயர்த்த, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒரு காரியத்தை நினச்சிருக்கிறோம், இப்படித்தான் அவர் வழி நடத்துவாராக்கும், இப்படித்தான் அவர் செய்வாராக்கும், இப்படித்தான் என் பிள்ளையை அவர் உயர்த்துவாராக்கும், இப்படித்தான் எனக்கு ஒரு மறுவாழ்வு உண்டாகுமாக்கும். நான் சொல்லுவேன், ஆண்டவர் மாத்திரம் இருக்கிறவராக அவர் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், சொல்லுவேன், ஒரு கூழாங்கல்லை கொண்டாவது கோலியாத்தை அடிக்க அவராலே முடியும். ஆமென், அல்லேலூயா. எந்த பராக்கிரமசாலிகளும் சரி, எந்த ஆயுதங்களும் சரி, எந்த பெரிய காரியங்களும் சரி, அந்த இடத்துல ஒன்றுமே பண்ணல. அவனும் நம்பிக்கையோடு கூட அவன் புறப்படலை. ஆனால் கர்த்தர் வேறு விதமாய் தாவீதினிடத்திலே அவர் இல்லாத ஒன்றை எல்லாம் திட்டுறான். அவன் சகோதரன் திட்டுறான், என்ன கொழுப்பு இருக்கும் உனக்கு, முளைச்சி 3 நாள் விடலை, என்ன தைரியம் உனக்கு இருந்தா இந்த இடத்துக்கு நீ வருவா? அப்படியே இருக்குது வேதத்தில். உனக்கு என்ன தைரியம்டா உனக்கு? நீ என்ன நினச்சிருக்கிற உன்னை பற்றி? இங்கே என்ன நடக்குது உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ பாட்டுக்கு இப்படி வந்து நிற்கிற. ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடு. நானா வந்தேன், நான் வந்ததுக்கு முகாந்தாரம் இல்லையா? அப்பா தானே அமிச்சாரு. அப்பா நீங்கள் எல்லாம் பசி பட்டினியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்பா தான் அப்பத்தையும் திராட்சை வத்தலையும் உங்களுக்காக அவர் கொடுத்து விட்டார். நான் வந்ததுக்கு காரணம் இருக்குடா அண்ணம்மாருன்னு அவர் சொல்கிறாரு. தாவீதும் அண்ணம்மாரும் சவுலும் அந்த காரியத்தை பார்த்ததை விட
ஆண்டவர் வேறு விதமாக தாவீதுக்கே தெரியாத ஒரு இல்லாத ஒன்றை ஆண்டவர் இருக்கிறவை போல கர்த்தர் பார்த்தார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் எதுவுமே நீங்கள் நினைச்சிடாதீங்க சிஸ்டர் பிரதர், இப்படி தான் வாழ்க்கை, இப்படியே நோயிலே தான் வாழ்க்கை, இப்படியே குறைவுள்ளது தான் வாழ்க்கை, இப்படியே இந்த தரித்திரத்தில் தான் வாழ்க்கை, இந்த கடன் தான் எனக்கு வாழ்க்கை, இந்த அவமானம் தான் எனக்கு வாழ்க்கை, இந்த நிந்தை தான் எனக்கு ஒரு வாழ்க்கை, இந்த படிப்பு தான் எனக்கு வாழ்க்கை, இந்த வேலை தான் எனக்கு ஒரு வாழ்க்கை. இந்த வேலை ஸ்தலத்தில் எனக்கு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்தது. இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்ச ஆஃபீஸு என்னை முற்றிலுமாக என்னை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க அந்த ஆஃபீஸில். எனக்கு ஃபோன் பண்ணவர் தான் அந்த ஆஃபீஸையே ஆட்டி படைத்தார். அவர் ஆடிட்டர் ஆட்டி அவர் பில்லு சேங்ஷன் பண்ண எல்லாரும் அவரை கிட்ட வந்து நிற்பாங்க. அப்படியே ஆட்டி ஒரு பில்லு வந்துடுச்சுன்னா என்ன பிரதர் பிரதர் தான் சொல்லுவார், பிரதர் அது பண்ணிட்டீங்களா, அது சீக்கிரம் கொடுங்க, அது கேட்பார், அது கேட்பார், இது கேட்பார். அப்படியே பயமுறுத்துவார். நம்மளை ஒன்றும் உதவாதவங்களாக பார்ப்பாங்க. நம்ம ஒரு விஷ் பண்ணால் கூட நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேலை, அவங்களுடைய காரியம், அவங்களுடைய இது, அவங்களாம் பெரிய ஆள். நம்மளை ஒன்றுக்கும் மதிக்க மாட்டார். ஆனால் 2 நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, பிரதர் ஒரு மூணு பில்லு வந்து இந்த டிரைவருக்காக இருக்குது, அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி விட்டுருங்க பிரதர், என்கிட்ட சொல்கிறாரு. நானும் அதை நினைக்கல. ஒரு நாள் எனக்கு நான் சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸில் வேலை செஞ்சதுனால அங்கேருந்து ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணும்போது என்னுடைய உடன் ஆள் என்னை கேட்டார். நான் போய் பிரதர் இந்த சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பில்லு வந்திருக்காமே, அதை அவர் இதை தான் நான் சொன்னேங்க. அவர் நான் ஃபோன் பண்ணார் பிரதர், இதை நான் சொல்லி முடிக்க கூட இல்லை, அசிங்கமாக பேசினார். என்ன அவங்கன்னா பெரிய இதுவா எனக்கு சொல்கிறார் அவர், அவங்கன்னா பெரிய சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸ்னா பெரிய இதுவா எல்லாம் பண்ணிவிடுவாங்களா, கெட்ட வார்த்தையில் பேசினார். ஆனால் இன்றைக்கி இது அந்த இல்லை கொஞ்சம் பார்த்துருங்களேன், வந்தவொடனே கொஞ்சம் முடிச்சிருங்க பிரதர். நான் சொல்லுவேன், அவரும் நினைக்கல, நானும் நினைக்கல. அவரு வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி அதை செய்யுங்கன்னு நானும் நினைக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தர். இன்றைக்கு நாமும் நம்ம பிள்ளைகள் இருக்கிற விதம், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில தோல்விகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் சில பலவீனங்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தோல்வியற்று இனி ஒன்றுக்கும் உதவாது என்று நாம் நினைக்கலாம். நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, செத்து போன ஆளை உயிர் நித்திரையாக அவர் பார்வையில் இருந்ததுன்னா, நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, சாராள் ஜாதிகளுக்கு தாயாக இருக்கிறது போல செத்துப்போன பொண்ணு எழுந்து அவளுக்கு, நான் சொல்லுவேன், அவள் மறுத்து போயிருந்தா, ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எது ரொம்ப சந்தோஷம்னா புள்ள சாப்பிட்றத பார்க்கறது நல்லது. நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், ஒரு புள்ள ஒரு வீட்டில் மறித்து போச்சு, ஆண்டவர் அதை எழுப்பி அதுக்கு சாப்பாடு போடுங்க, அதுக்கு ஆகாரம் கொடுங்கன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக நமக்கு இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அதை நினச்சி பாருங்களேன். அது நீங்கள் சில நான்லாம் வந்து எங்கள் அம்மா மரித்து போய் அந்த கட்டிலில் அந்த ஸ்டூலில் வச்சுருக்க போது பைத்தியகாரமாக பார்ப்பேன், எதனா கண் அசையுமா, எதனா கால் அசைதா, எதனா கை எதனா அசைதா, உயிரோடு கூட இருக்குதா அப்படின்னு நான் வந்து அந்த சின்ன வாலிப வயசில் நான் பார்த்தது உண்டு. ஆனால் ஆண்டவர் செத்து போனவங்கள போயிட்டு எழுப்பி உட்கார வச்சு அந்த தாய் அந்த தகப்பனை நோக்கி எப்போ ஆகாரம் கொடுங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன், ஆகாரத்தை தேடி இருப்பாங்களாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஆகாரம் கொடுக்க அவர்களுக்கு கட்டளையிட்டார். கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த தாயோடைய தகப்பனுடைய சந்தோஷத்துக்கு கால் கை அசைறதை பார்த்தாவே நமக்கு சந்தோஷமாக அது எப்படியோ இருக்கும். நம்ம பலவீனமாக நம்ம குழந்தை ஒரு 3 நாள் இருந்துட்டாங்கன்னா அது எழுந்து மறுபடியும் நார்மலாக இருக்கிற போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் இல்லைங்களா? 3 நாளாக சிஸ்டர் நான் இந்த மருந்தை கொடுத்தேன் சிஸ்டர், இந்த மாத்திரையை கொடுத்தேன், சரியாக ஆகலை,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாலை எழுந்த உடனே நம்ம உடம்பு சரியாத பிள்ளைகளை போயிட்டு, நான் ரொம்ப உணர்ந்துருக்கிறேன். எங்கள் அம்மா காலையில் எழுந்த உடனே நான் உடம்பு சரியாத நேரத்தில் வந்து அந்த தூக்கத்தோடு கூட ஒரு அந்த கையை வைப்பாங்க. ஜில்லுன்னு ஒரு கை என் மேலே படும். நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் தாயாக இழந்தால் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. நம்ம பிள்ளைகள் சில நேரம் நம்ம ஆம், ஆம், இது உடம்பு சரியாமல் படுத்துக்கிற போது முதல்ல எழுந்த உடனே அந்த பிள்ளைகளைய தொட்டு பார்ப்போம். அது குறைஞ்சிருச்சா இருக்கா? உங்களுக்கு அனுபவம் எல்லா தாய்க்கும் அது இருக்கும். முதல்ல அந்த தாய் தகப்பனும் எழுந்த உடனே முதல்ல என் குழந்தை இப்படி இருக்கான், சரியாயிடுச்சா, கோல்டு சரியாயிடுச்சா, காய்ச்சல் சரியாயிடுச்சா அப்படின்னு நம்ம முதல்ல போய் நம்ம அதை அவளை தொட்டு பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம அதை தான் செய்வோம். ஆண்டவர் உயிர்ப்பித்து கொடுத்து அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்கிறார். நான் சொல்லுவேன், சாப்பாட்டுக்கு தேடி இருப்பாங்க. சாப்பாடு சாவு வீட்டில் எங்கே சாப்பாடு இருக்கும்? உடனே அது விருந்து வீடாய் மாறி இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆகாரம் கொடுக்க ஆண்டவர் கட்டளையிட்டுட்டாரு. எப்பா, என் பொண்ணு உயிரோடு கூட எழுந்துட்டா, நீங்களும் இருந்து சாப்பிட்டு போங்க. ஆமென், நீங்களும் இருந்து சாப்பிட்டு போங்க. அப்போ அவளுக்கு மாத்திரம் ஆகாரம் இல்லை, செத்துட்ட குழந்தைய உயிரோடு கூட நித்திரையா இருக்கிறான்னு சொல்லி நகைத்தவர்களுக்கும் உணவு. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், உங்கள் குடும்ப சூழ்நிலையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலம் மற்ற காரியங்கள் நம்முடைய சபையினுடைய சூழ்நிலை, நான் சொல்லுவேன், நாம் வேறு விதமாய் பார்த்தாலும், உங்கள் கண்ணுக்கு வேறு விதமாய் தெரிந்தாலும், இல்லை உங்கள் உறவுகளை பற்றி நாம் மனைவியை பார்க்கிற விதம், நாம் கணவனை பார்க்கிற விதம், நாம் நம்ம பிள்ளைகளுடைய பார்க்கிற விதம். எங்கள் ஆஃபீஸில் ஒரு தம்பி அப்பாயின்மெண்ட் ஆனால் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். சாதாரண எம்டிஎஸ்மாக பாஸ் பண்ணி வந்துட்டான். அவன் சொல்கிறான், சார் நான் முதல்லாம் அம்மா கிட்ட உட்காந்து பேசுவேன், 5 நிமிஷம் கூட என்கிட்ட பேச மாட்டாங்க. 2வது நிமிஷமே என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஆசையாக பேசுவேன், என் தாயிடத்தில் பேசணும்னு. அவங்க 6 லட்சம் 7 லட்சம் செலவு பண்ணி என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்க. அதனால் நீ இப்படி உதவாக்கரையாக இருக்கியே, நீ இப்படி இருக்கிறியே, நான் கடன் வாங்கி உன்னை படிக்க வச்சுட்டேனே, உன் வாழ்க்கை இப்படி போயிடுமோ என்ற ஆதங்கத்தில் அந்த தாய் அந்த மகனுக்கு, நான் சொல்லுவேன், பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிப்பார்களானால் நிச்சயமாக பிள்ளைகளை வருத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. பிள்ளைகள் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. பிள்ளைகளை வருத்தப்படுத்துறனாக அல்ல, உங்களை ஊன்ற கட்டவே. ஆமென், ஊன்ற கட்டவே. பிள்ளைகளை எதற்காக பெற்றோர்கள் திட்டுறாங்க அப்படின்னா ஊன்ற கட்டவே. அந்த மகன் சொல்லுவான், 2 நிமிஷம் கூட எங்கள் அம்மா, எப்படிப்பா ஊருக்கு போனியே, என்ன ஆச்சு, எப்படி மற்றவங்களாம் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னபோது, சார் எங்கள் அம்மா 2 நிமிஷம் கூட பேச மாட்டாங்க, பேசினா தத்திரனு உதவாதவனு, உன்னை நம்பி நான் கடை வாங்கிட்டேன், உன்னை நம்பி நான் பண்ணிட்டேன், உன் வாழ்க்கை என்ன போதோ தெரியல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க சார். நான் பேசாமல் எழுந்து போயிடுவேன். ஆனால் இன்னைக்கு என் தாயிடத்தில் ஒரு வேறுபாட்டை நான் கண்டேன். உட்கார்ந்து எனக்கு கூட நல்லா பேசினாங்க சார். இன்ஜினியர் படித்த பிள்ளை எம்டிஎஸ்ஸாக செய்கிறான். அவனுக்கு இன்றைய நாளில் 30,000 தான் சம்பளம். அவன் தகுதிக்கு கம்மி தான், ஆனால் கவர்மெண்ட்டு வேலை. அதிலிருந்து அவன் எக்ஸாம் எழுத போகிறான். அவன் சொன்னான், என் தாய் இப்போது நல்லா பார்க்குறாங்க. ஆமென், வேறு விதமாக என்ன பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இல்லாத ஒன்றை இருக்கிறவர்களாக பார்த்துட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகனா ரிலேஷன்லாம் என்னை வேறு விதமாக பார்க்குறாங்க சார், என்னை ரிலேஷன்லாம் வேறு விதமாக பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்னை பார்த்து பேசினவங்களாம் வேறு விதமாக என்னை பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு வித்தியாசம் எனக்கு தெரியுது நான் ஊருக்கு போன போது என்று சொன்னான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற கர்த்தர் இந்த மாதத்தில் இல்லை, எந்த மாதத்திலும் நமக்காக இருக்கிறார். இன்றைக்கு அவமானப்பாமாய் பார்க்கிற காரியம், பயத்தோடு கூட பார்க்கிற காரியம், அரண்டு போய் இருக்கிற காரியம், அழுகையோடு கூட இருக்கிற காரியம், ஏன் சில பேரோட கண்ணில் கண்ணி வரமாட்டேங்குதுன்னா, ஒரு காரியத்தை கேட்டு அழுது அப்படியே அது சிரிப்பாக மாறி போச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு அழுவாங்க, ஃபஸ்ட்டு துக்கப்படுவாங்க, அதுக்கப்புறம் அழுவாங்க, அதுக்கப்புறம் அழுது அடப்போங்க அப்படின்னு அந்த வாயானது சிரிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் சாராள் நகைத்தா. ஆண்டவரே சொல்லியும் நகைத்தா. ஆண்டவரே சொல்லி
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆண்டவன் நாம் பார்க்கிற விதமாக இல்லாமல் வேறு விதமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன், இல்லை 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 இல்லைன்னு இருக்கிற நம்ம வாழ்க்கையை அவர் அவர் மாத்திரம் வேறு விதமாய் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பாரானால், அவர் பார்க்கிறவர், பார்ப்பாரானார் இல்லை, அவர் அப்படித்தான் பார்க்கிறவர். நாம நம்ம பிள்ளையை பார்க்கிறது போல அல்ல, நாம நம்ம பலவீனத்தை பார்க்கிறது போல அல்ல, நாம் நம் தரித்திரத்தை பார்க்கிறது போல அல்ல, அவர் வேறு விதமாய் பார்க்கிறார். இல்லை 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 நம்ம பார்க்கிறோம், போச்சு 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 நம்ம பார்க்கிறோம், செத்து போச்சு செத்து போச்சு நம்ம பார்க்கிறோம். கடலிலே மீன் இல்லையா? ஆமே, கடலிலே நல்ல கை தேர்ந்த மீனவனுக்கு ஒரு மீன் கூட அகப்படலையா. வலைய அலசி கொண்டு இருந்தான் கட்டு போட்டு வைக்க. ஆனா கர்த்தர் பார்த்தாரு, பேதுருவே, கடல்ல போய் நான் படைச்ச கடல்ல போய் மீன் இல்லைன்றிய நீ, அட பாவி, போடு வலைய வலது பக்கம். ஆமே, நல்லேலூயா, போடுப்பா. கடல்ல போய் இல்லைன்றியப்பா, நீ கடல்ல போய் இல்லைன்றிய. நீ நான் குட்டையிலே மீன் பிடிச்சிட்டு இருக்கிற, கடல்ல போய் மீன் இல்லையா, வலைய கழுவுறியா, போடு வலைய போ. ஆண்டவரே, ராத்திரி ஃபுல்லா நான் பண்ணே, கடலியா அது, கடல் அது, போடு. வலையை பிடிக்கத்தக்கதாக அவன் மீன்களை பிடித்து படகளை ஏற்றினான். இழுக்க முடியல. ஆண்டவர் வேறு விதமாய் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பலவீனங்களை, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் நிச்சயமாய் பார்க்கிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. என் அருமையான பிள்ளையே, ஆண்டவர் நீங்களும் நானும் பார்க்கிற மாதிரி இல்லை, அவர் வேறு விதமாக அவர் பார்க்கிறார். ஆமேன். கண்களை மூடி வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க, வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. அரண்ட வேலை அன்னையை போல், அரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீ. அரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீ. இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகுரல் நீலக்கினீரே. என் இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகுரல் நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறோம். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பே. இல்லை 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 இல்லைன்னு அரண்டு போயிருக்கோமா? எனக்கு வராது வராது வராதுன்னு மூட்டை கட்டி வச்சிட்டோமா? செத்து போச்சு, கர்ப்பம் செத்து போச்சுன்னு நகைக்கிறோமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் ஒன்றுமே இல்லாம இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கையில சுகம் இல்லை, பலன் இல்லை, முன்னேற்றம் இல்லை, என் வாழ்க்கையில உயர்வு இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உறவு இல்லை, அப்படியே கடன் சுமை, வேதனை, அப்படியே இந்த பலவீனம் தான் என்று நீ நினைக்கிறாயோ? நினைக்கிறாயோ? உனக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, தாவீதை பார்க்கிற தேவன் உண்டு, தாவீதை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் உண்டு. அவனு நினைக்கலங்க, அவன் சகோதரன் நினைக்கலங்க, அவன் தகப்பன் நினைக்கலங்க. தாவீது பராக்கிரமசாலியான கோலியாத்தை வீழ்த்துவான் என்று ஆண்டவர் வேறு விதமா நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. வேறு விதமாய் நம்ம வியாதியை பார்க்கிறார், வேறு விதமாய் நம்முடைய சுமையை பார்க்கிறார், வேறு விதமாய் உன்னுடைய டேலண்டை அவர் பார்க்கிறார், வேறு விதமா பார்க்கிறார்.
வேறு விதமாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இல்லாதவர்களை இருக்கிறவை போல அழைக்கிற கர்த்தர் என்பதை எங்களோடு கூட பேசினீங்க ஆண்டவரை. ஆண்டவரே, நான் பார்க்கிற விதமா, நான் நினைக்கிற விதமா, நான் நடக்கிற விதமா, நான் இருக்கிற விதமா நான் பார்க்க ஆண்டவரே, நீர் பார்க்கல ஆண்டவரே, என்னை வேறு விதமா பார்க்கிறீர். நான் என் பிள்ளையை பார்க்கிறது போல நீ என் பிள்ளைய பார்க்கறதில்ல. நான் என் மனைவி கணவனை பார்ப்பதில்லை, நீ வேறு விதமா. என் வேலை ஸ்தலத்தை நானே வேறு விதமா ஒரு மாதிரி அற்பமா பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆனா நீங்க வேறு விதமா அதை பார்க்கிறீங்க ஆண்டவரே. நீங்க வேறு விதமாய் அதை பார்க்கிறீர். நேரம் வருகிற போது பிள்ளையை நீர் எழுப்பி அவளுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்கிற கர்த்தர் நீயாக இருக்கிறீர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இன்றைக்கு நாங்கள் அழுகிற காரியத்திலே, அல்லது அழுது 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 எங்களுக்கு நகைக்கிற காரியத்திலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் சொல்கிற காரியம், நான் இல்லை 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 இல்லைன்னு நீ மாத்திரம் இல்லை, மற்றவங்க மாத்திரம் இல்லை, உறவுகள் மாத்திரம் இல்லை, இருக்கிற காரியத்தை உன் வாழ்க்கையிலே நான் இருக்கிறவைகளாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு மாற்றுவார், உனக்கு மாற்றுவார், எனக்கு மாற்றுவார், நம்முடைய பிள்ளைகளுக்காக மாற்றுவார், நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக அவர் இருக்கிறவையாய் அவர் மாற்றி கொடுக்கிற கர்த்தர் உனக்கும் எனக்கும் உண்டு. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, போற்றுகிறோம். ஹல்லேலூயா. உன் நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் ஆண்டவரே எங்கள் மூலமாய் செய்யப்படுவதாக. தகப்பனே, நாங்கள் பிறருக்கு மன்னிக்கிறது போல எங்களை மன்னிப்பீராக. எங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதிகளை எங்கள் மத்திருந்து நீக்கி எங்கள் ஆயுசு நாட்களை உம்முடைய நாம மகிமைக்கென்று நீர் பூரணப்படுத்துவீராக. தகப்பனே, எல்லாவித சோதனைக்கு இருந்தோம், என்னையும் இதுவரை என்னையும் எல்லாவற்றையும் பாதுகாத்த தெய்வம் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் ஆண்டவரே எல்லாவித சோதனைகள் இருந்தோம், போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே வாகனத்திலே போகிற போது, பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்கூலுக்கு டிராவல் செய்கிற போது, ஆண்டவரே ராஜா இரவிலே, ஆண்டவரே வெளிப்புறத்திலே உட்புறத்திலே எல்லா விதத்திலும் ஆண்டவரே இந்நாள் வரை எல்லாவித சோதனைகள் இருந்தோம், தீமைக்கு உட்பட பண்ணாத காத்த கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சபையாரையும் அவருடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களும் மிஷினரிமார்களையும் உடன் பிறந்தவர்களையும் அக்கம் பக்கத்து வீட்டாரையும் ஆண்டவரே விசேஷமாய் உம்மை தெய்வமாய் உம்மை இரட்சகராய் ஆண்டவரே உம்மை நம்பிக்கையாய் கொண்டுள்ள ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லாவித தீமைகளுக்கு இந்த மாதத்திலே எங்களை விலக்கி பாதுகாத்தாரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. உங்கள் நாமத்தினாலே ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் பற்றி இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் இல்லாதகளை இருக்கிறவராய் பார்த்து நம்மை உயர்த்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். அவர் கரம் நம்மோடு கூட இருப்பதாக.